அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார், இன்னைக்கு நம்ம சேனல்ல நெறைய இன்ஃபர்மேஷன் கவுன்சிலிங் ரிலேட்டடா சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல பிரைவேட் சித்தா மெடிக்கல் காலேஜ்ல எவ்வளோ சார் சீட்ஸ் இருக்கும் அப்படின்றத இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. கூடவே சீட் மேட்ரிக்ஸ் உங்களால முடிஞ்சா சொல்லுங்கன்றது கேட்டிருக்கீங்க. ஸோ முதல்ல நான் சொல்லக்கூடியது ஏடிஎஸ்எஸ் காலேஜ் அகில திருவிதாங்கூர் சித்த வைத்திய சங்கம்னு சொல்லுவாங்க. அந்த காலேஜ்ல 40 சீட்டு. பட் 40 கிடையாது, 60 சீட்டு. லாஸ்ட் இயர் 60 சீட் தான் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் 60 சீட்டு. இன்னும் டேட்டாவ இன்னும் சேஞ்ச் பண்ணாம இருக்கு. அன்னை சித்தா மெடிக்கல் காலேஜ் 100 சீட்டு. எக்ஸல் சித்தா மெடிக்கல் காலேஜ் கமராபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, 60 சீட்டு. ஜேஎஸ்சி சித்தா மெடிக்கல் காலேஜ் உளுந்தூர்பேட்டை 60 சீட்ஸு. ஆர்விஎஸ் சித்தா மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் 30 சீட்டு. அது இன்னும் 30ல தான் இருக்கு. இப்போ பிளானிங் டு ரைஸ் 40 அல்லது 50 வரைக்கும் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தா சித்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு 60 சீட்ஸு. மரியா சித்தா மெடிக்கல் காலேஜ் 100 சீட்ஸு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சர் ஐசக் நியூட்டன் சித்தா மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் 60 சீட்ஸ் இருக்கு. சிவராஜ் சித்தா மெடிக்கல் காலேஜ் சேலத்தில் இருக்குது, 50 சீட்ஸில் இருக்குது. ஸ்ரீ சாய்ராம் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது, வெஸ்ட் தாம்பரம் 50 சீட்ஸு. வேலுமலை சித்தா மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது, 40 சீட்ஸில் இருக்குது. ஸ்ரீ இந்திரா கணேசன் சித்தா மெடிக்கல் காலேஜ் திருச்சியில் இருக்குது, 100 சீட்ஸு. சுதா சசீந்திரன் சித்தா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வந்து கலிகாவலில் இருக்குது, 50 சீட்ஸில் இருக்குது. இதுதான் சித்தா சார்ந்த உள்ள இன்ஸ்டிடியூஷன். மொத்தம் 13 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கான சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். சீட் மேட்ரிக்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு கவர்மெண்ட் கோட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல் இண்டியா கோட்டா தவிர்த்து கூடவே பிரைவேட் சித்தா மெடிக்கல் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டாக்கு தனி அப்ளிகேஷன் போட்டிருப்போம். டிஎன்ஆயிஸில் தான் போட்டிருப்போம். அந்த சீட்டு தவிர்த்து கூடவே 7.5 ரிசர்வேஷனுக்கான சீட்டும் தவிர்த்து கூடவே நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கான ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சீட்ஸ்க்கான எல்லா விஷயமும் தவிர்த்து மீத எத்தனை சீட் இருக்குதுன்றதை கேட்டகரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ராம் சித்தா மெடிக்கல் காலேஜில் இப்படியெல்லாம் போக்கி மீதம் 25 சீட் இருக்குது. அதில் ஓசிக்கு 7 சீட்டு, பிசிக்கு 7, பிசிஎம் 1, எம்பிசி 6, எஸ்சி 3, எஸ்சிஏ 1, எஸ்டின்றது 0. டோட்டல் 25 சீட்டு. அடுத்தது வேலுமலை சித்தா மெடிக்கல் காலேஜ். உங்களுக்கு நல்லா கிளியரியாக தெரியும்னு நினைக்கிறேன். வேலுமலை சித்தா மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி 7 சீட்ஸ் வந்து இருக்குது. பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 3, எஸ்சி 3, எஸ்சிஏ 1 சீட்டு, எஸ்டி 1 சீட்டு. டோட்டல் 20 சீட் வந்து இங்கே அலாட் ஆயிருக்கு. ஏன்னா அங்கே மொத்தமாகவே 30 சீட் தான். ஏடிஎஸ்எஸ் சித்தா மெடிக்கல் காலேஜ் அங்கே 60 சீட்டு. ஸோ இன்னொரு ஒரு சீட்டு இது எல்லாத்துலையும் ஏற்றணும் இதில். ஸோ ஏன்னா அவங்க வந்து 40 சீட்ஸ்க்கு கணக்கு பண்ணி வச்சுருக்கிறாங்க. பட் அங்கே 60 சீட் வேக்கன்சி இல்லையா? ஸோ அப்போது ஓசி 9, பிசி 8, பிசிஎம் 1, எம்பிசி 6, எஸ்சி 4, எஸ்சிஏ 1, எஸ்டி 1, டோட்டல் 30 சீட்ஸு. ஆர்விஎஸ் சித்தா மெடிக்கல் காலேஜ் ஓசி 4, பிசி 4, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்டி 3, எஸ்சிஏ 0, எஸ்டி 0. இங்கே 0 இருக்குன்னா போன வருஷம் 0 போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் மேபி 1 எஸ்சியில் இருக்கக்கூடிய சீட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோட்டாக்கு ரொட்டேஷனில் மாற்றி விடுவாங்க. ஸோ டோட்டல் 25 சீட்ஸ் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டோட்டல் 16 இது ஆர்விஎஸில். சிவராஜ் சித்தா மெடிக்கல் காலேஜ் சேலத்துலேயும் அதே சேம் பேட்டர்ன் தான். ஓசியில் 8 சீட்டு, பிசி 7, பிசிஎம் 1, எம்பிசி 5, எஸ்டி 0, எஸ்சி 4, எஸ்சிஏ 0. ஸோ அப்போ இந்த வருஷம் சேஞ்ச் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25 சீட்ஸ் வந்து டோட்டலாக மீதம் உள்ள கவர்மெண்ட் கோட்டா, அதாவது சரண்டர் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீட்ஸ் வந்து இருக்கும். மரியா சித்தா மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 100 சீட்டு, அதில் 71 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ்க்கு வந்து போகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி 22, பிசி 19, பிசிஎம் 3, எம்பிசி 14, எஸ்சி 10, எஸ்சிஏ 2, எஸ்டி 1, டோட்டல் 71 சீட்ஸு. ஜேஎஸ்ஏ உளுந்தூர்பேட்டை ஓசி 15, பிசி 14, பிசிஎம் 2, எம்பிசி 10, எஸ்சி 7, எஸ்சிஏ 1, எஸ்டி 0, டோட்டல் 49 சீட்ஸ். நந்தா சித்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு ஓசி 9, பிசி 8, பிசிஎம் 1, எம்பிசி 6, எஸ்சி 5, எஸ்சிஏ 1, எஸ்டி 0, டோட்டல் 30 சீட்ஸ். எக்ஸல் சித்தா மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் ஓசி 9, பிசி 8, பிசிஎம் 1, எம்பிசி 6, எஸ்சி 5 சீட்ஸு, எஸ்சிஏ 1, எஸ்டி 0, டோட்டல் 30 சீட்ஸு. சர் ஐசக் நியூட்டன் சித்தா மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் பிஎஸ்எம்எஸ் ஓசியில் 11 சீட்ஸு, பிசி 8, பிசிஎம் 1, எம்பிசி 6, எஸ்சி 5, எஸ்சிஏ 1, எஸ்டி 0. இங்கே 0 இருந்தால் மேபி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சீட்டை இந்த வருஷம் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக 32. அன்னை மெடிக்கல் காலேஜ் கும்பகோணத்தில் ஓசி 12, பிசி 10, பிசிஎம் 2, எம்பிசி 8, எஸ்சி 6, எஸ்சிஏ 1, எஸ்டி 1,
டோட்டல் 40 சீட்ஸ். ஸ்ரீ இந்திரா கணேசன் திருச்சியில் ஓசி 16, பிசி 14, பிசிஎம் 1, எம்பிசி 10, எஸ்சி 9, எஸ்சிஏ 1, எஸ்டி 0, டோட்டல் 51 சீட்ஸ். ஏன்னா அங்கே ஆல்ரெடி 100 சீட்ஸு, பட் அதில் சின்ன ஒரு வேரியேஷன் ஆகிருக்கு. அதன் பிறகு சுதா சசீந்திரன் சித்தா மெடிக்கல் காலேஜ், அங்கே டோட்டல் 50 சீட்டு. அதில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், சரண்டர் சீட்ஸ் அப்படின்றது ஓசி 9, பிசி 6, பிசிஎம் 1, எம்பிசி 6, எஸ்சி 4, எஸ்சிஏ 0, எஸ்டி 0. சம்டைம்ஸ் ஒரு சில வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 445 சீட்ஸ் இருக்குது. ஸோ ஓசியில் டோட்டல் சீட்ஸ் அப்படின்றது 138. ஸோ 138ல் நீங்கள் வரீங்க, டோட்டல் ரேங்க்கில் இருக்குன்னா கன்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ மேபி எத்தனை பேர் முன்னாடி வராங்க வரல அப்படின்றது தெரியாது. பிசியில் 118 நம்பர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பிசிஎம்மில் வந்து 17 சீட்ஸு, எம்பிசியில் டோட்டலாக சித்தா காலேஜுக்கே 90 சீட்ஸு, எஸ்சிஏல 11 சீட்ஸு, எஸ்டியில் 3 சீட்ஸ். இது வேரியேஷன் ஆகும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ்க்கான கோட்டாங்க. ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ள லைன் வந்து தெரியாமல் இருந்திருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மேபி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ தேவைப்படுற விஷயத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கிளாரிட்டியான அக்யூரேட்டான ப்ராப்பரான டேட்டா. ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.